கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா தலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜெயங்கொண்டம் தொகுதி தவிக வேட்பாளர் கவிதா ராஜேந்திரன் வாக்குறுதி அளித்துள்ளார். ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் போட்டிடுறீங்க. அந்த பகுதியில் உள்ள உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்கு? இந்த மாதிரி இது ஜெயங்கொண்டம் தொகுதி மக்கள் அனைவருமே எல்லா கிராமத்திலுமே மிக சிறப்பான வரவேற்பை தந்திருக்கின்றார்கள். மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க, அந்த பிரச்சனைகளை நீங்கள் தேர்தல் வாக்குறுதியாக அதில் என்ன முதல் கட்டமாக இருக்கு தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்குறீங்க மக்களுக்கு? எல்லா கிராமத்திற்கும் குடிநீர் வசதி, சாலை வசதிகள் மற்றும் விவசாய மக்கள் இங்கே அதிகமாக முந்திரியும் கரும்பு இருக்குது. இந்த கரும்பு நெல் இது எல்லாமே இருக்குது. இங்கே இந்த இடத்துல மானாவாரி பயிர்களும் இருக்கின்றது. அதனால இங்கே இருக்கிற மக்கள் பலனடைய ஒரு 2000 பேருக்கு 3000 பேருக்காவது வேலை கொடுக்கணுன்னாக்கா ஒரு முந்திரி தொழிற்சாலை அரசாங்கத்தின் மூலம் அமைக்கப்பட வேண்டும். அதுக்குண்டான பணிகளை நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்த பிறகு நிச்சயமாக வெற்றி பெறுவேன். அதில் நிச்சயம் மக்களுக்கு அந்த கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றி தருவேன். சாலை வசதிகளும் திறம்பட செய்து தருவேன். அரியலூர் மாவட்டத்திலே இன்றைக்கி சிறப்பாக இருக்கிறது கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் தான். நிச்சயமாக அதை வடிவமைத்து பெரிய சுற்றுலாத்தலம் மாதிரி இப்போ இது தாஜ்மஹால், தஞ்சாவூர் பெரிய கோயில், அதே போன்று நிறைய இப்போ பழனி பொதுவாக பழனி இதே போல் கோயில் இருக்கும்போது இது நல்ல சுற்றுலாத்தலமாக்கி நிறைய இது யாத்திரிகர்கள் மற்றும் பக்தர்கள் கோடான கோடி பக்தர்கள்லாம் வழிபடுற மாதிரியும் சுற்றுலாத்தலமாக்கி நிறைய வெளிநாட்டு வாழ் மக்களும் வர மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி அதுக்கான திட்டங்கள் நிச்சயமாக வகுக்கப்படும்.